வெல்கம் டு நம்ம வீட்டு வெரைட்டிஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பலாக்காய் எப்படி கட் பண்ணுறோம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கத்தி ஃபுல்லாக நல்லா எண்ணெய் தடவி வச்சுக்கணும். ரெண்டாக கட் பண்ணிட்டோம். ஏன்னா இப்போ பாதி பீஸ் தான் வந்து நாங்கள் செய்ய போகிறோம். அதனால் ரெண்டாக கட் பண்ணியிருக்கோம். இதில் இருக்க பாலெல்லாம் ஒரு பேப்பரோ ஒரு டிஷ்யூவோ வச்சுட்டு தொடச்சி எடுத்துக்கலாம். திருப்பி எண்ணெய் தடவிட்டு கட் பண்ணால் தான் அந்த பால் வந்து அதில் அந்த காய்க்குள்ளே போய் ஒட்டாது. இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து தோலை வந்து ஈஸியாக வந்து கட் பண்ணி எடுக்க முடியும். இப்போ இந்த பால் வந்த பகுதி இருக்குல்ல, அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதை வந்து கட் பண்ணி எடுத்துடுறோம். போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். ஆனால் அது வேகிறதுக்கும் கொஞ்சம் ஹார்டாக தான் தெரியும் சாப்பிடும்போது. அதனால் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டோன்னா பின்னாடி வச்சு அந்த தோலை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டா சூப்பரான பலாக்காயை வந்து ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இதை வந்து ஒரு தண்ணியில் உப்பு மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இதை போட்டுட்டோன்னா அந்த காய் வந்து கருக்காது. பாதி பீஸை வந்து ஒரு பாலித்தீன் கவர் போட்டு சுற்றி வச்சுட்டிங்கன்னா 2 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே சமைச்சு முடிச்சிடணும். இல்லையா இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். எப்போ தேவையோ அப்போ எடுத்து சமைச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.